ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சூரியன் பார்த்தீங்கன்னா சுரீன் அடிக்குது. ஒரு சாயங்கால வேலையில் ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனை கவர் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கர்ஸுக்குன்னு டெடிக்கேட்டடாக ரன் ஆகிற ட்ரெயின், நம்ம வடக்கு வண்டிக்கே டஃப் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் ஆகிறதுல 24 கோச்சஸ் ட்ரெயினில் 20 கோச்சுமே அன்ரிசர்வ்டு கோச்சாக ரன் ஆகிற ட்ரெயின் நம்பர் 16089 சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை ஏலகிரி எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது பொலிவு பெறுதுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எல்ஹெச்பி ரன் நம்ம ட்ரெயினுக்கு. ஸோ ஐசிஎஃப்ல ரன் இந்த ட்ரெயின் எல்ஹெச்பி கோச்சஸாக அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மே 3 சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் ட்ரெயினை கவர் பண்ணுறதுக்காக தான் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்கும். ஸோ நார்மல் நாளெல்லாம் இந்த வண்டியில் நீங்கள் காலை கூட வைக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே. ஸோ நம்ம லக்கு சண்டே இந்த வண்டியை இனாகிரேஷன் பண்ணுறாங்க எல்ஹெச்பி கோச் கொடுத்து. அதனால கவர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. ஸோ நான் உள்ளே வர சொல்லவே பார்த்தேன், பேசன் பிரிட்ஜில் 26 மேட் புத்தம்புது எல்ஹெச்பி கோச்சஸ் தான் ஸ்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெயின் வர ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜெர்னியை சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் எண்ட் டு எண்ட் கவர் பண்ணி காட்டும். வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நான் ஹைப் பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ஸோ வாங்க உள்ளே போய்டுவோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரயில் 1ல் போட்டுட்டேன் நான். ஸோ உள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸில் கிளியராக கவர் பண்ணுறேன் நான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேபிங்க. இது வந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் போகிற மெமோ. நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம போக போகிறது செகண்ட் ஜேபி ஜோலார்பேட்டை வரைக்கும் போகிற ஏலகிரி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் டிபார்ச்சர்ஸ்க்கு எவ்வளோ பிஸியாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சென்னை சென்ட்ரல் ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கும். ஸோ எவ்வளோ டிபார்ச்சர்ஸ் லைனாக இருக்குது பார்த்தீங்களா. ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 தாங்க கிளம்பும். ஸோ அதனால் 11 வந்து ரெடியாக இருக்காச்சு. ஸோ வண்டிங் சன் பண்ணுற ஷார்ட்ஸை பார்ப்போம். அதை போட்டாங்களா 16089 ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் போடல. பட் ஆனால் 5:55 இங்கேருந்து கிளம்பும். சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் போகிற ஈவினிங் வந்தே பாரத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக கிளம்போம். கரெக்டாக 5 மணிக்கு வண்டி டிபார்ட் ஆயாச்சு. நிற்கிற க்ரௌடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி எக்ஸ்பிரஸுக்கு தாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டேவே இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னா வீக் டேயில் வந்து நம்ம அந்த வண்டியில் காலை கூட வைக்க முடியாது. அவ்வளோ க்ரௌடாக போகும் அந்த வண்டி. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கர்ஸ்க்காக ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயினில். ஸோ அதெல்லாம் போக 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 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸை பற்றி. எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். டுவெண்ட்டி 26 மேட் கோச்சஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச் இந்த ட்ரெயினில். எல்ஹெச்பி ரன்னுக்கு வேப் 7 கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப் 4 தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன் ஆஃப் ஏலகிரி எக்ஸ்பிரஸை புல் பண்ணுற லோக்கோ பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அரக்கோணம் செட்டோட வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. 22730. ஸோ எல்ஹெச்பி மாற்றினோடனே வேப் 7 கொடுப்பாங்கன்னு ஒரு சின்ன நட்பாசிக்கு தான் வந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. வேப் 4 130 எலிஜிபிள் தான். பட் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரன் 130 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3வது கோச்சில் உட்காந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் கோச்சும் செகண்ட் கோச்சும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நான் அலாட் பண்ண கோச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லேடிஸ்க்கும், லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து லேடிஸ்க்கும் உண்டான கோச்சு. ஸோ மற்ற எல்லா கோச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் உட்காந்துக்கலாம். ஸோ கோச்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்ச்லாம் பார்த்துட்டு வந்துருங்க.
5:56 ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்ப ரெடி ஆகிடுச்சு, சிக்னல்லாம் போட்டுட்டாங்கங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் 16089 சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 5:55க்கு சென்னை சென்ட்ரல் தான் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. இது வந்து டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இங்கே 5:55 கிளம்பி ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா 10:30க்கு ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 214 கிலோமீட்டர்ஸாக 4 hours 15 minutes எடுத்துக்கிது கவர் பண்ணுறதுக்கு வித் இன்டர்மீடியட் ஹால்ட் ஆஃப் 15ங்க. ஸோ ஆரிஜின் டெஸ்டினேஷன் இல்லாமல் 15 இன்டர்மீடியட் ஹால்ட் நிற்கும் நம்ம ட்ரெயின். இந்த வண்டிக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த வண்டி டைமிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் தாங்க. 5:55 இங்கே எடுப்பான்ல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் ஆஃபீஸ் டைமிங்கை கனெக்ட் பண்ணி வருது. சதன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, 5:30 கரெக்டாக முடியும். ஸோ அது கனெக்டிங்காக பார்த்தீங்கன்னா 5:55 எடுப்பான். அதே மார்னிங் வரவன் பார்த்தீங்கன்னா 9:10க்கு வருவான். ஸோ ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 9:10க்கு வந்தால் 20 minutes கனெக்டிங் வேலைக்கு போயிடலாம். ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா அங்கே 5:30க்கு முடிச்சா இது 20 minutes வந்து இது ஏறலாம். இன்கேஸ் மார்னிங் வர வண்டி லேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 9:10க்கு வரவங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர்மிஷனும் இருக்கான் இந்த வண்டியில். சென்னை சென்ட்ரல் நடந்தேடை 2 வந்து சேர்ந்து விட்டது. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 16089 சென்னை சென்ட்ரல் இருந்து ஜோலார்பேட்டை வரை செல்லும் ஜெகதீஷ் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 2 வந்து சேர்ந்து விட்டது. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1608 चेन्नई सेंट्रल से जोलारपेटे जगदीश एक्सप्रेस तक जाने वाली प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ गई है. Your attention please. Train number 16089 from Chennai Central to Jolarpete Jagadish Express is arriving on platform number 2. நம்ம ஜெர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். டாட் ஆன் டைமுங்க. 6:09 ஷெட்யூல். வண்டியும் பார்த்தீங்கன்னா 6:09 கரெக்டாக வந்துருச்சு. நிறைய பேர் இது ஃபர்ஸ்ட் ரன்னில் எல்ஹெச்பி ஏலகிரியான்னு சொல்லி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல ரன் ஆக சொல்ல ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சு கனெக்டிவிட்டி கிடைக்காது. பட் ஆனால் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சும் ஃபுல்லாக கனெக்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கோச்சில் ஏறினாலுமே லாஸ்ட் கோச் வரைக்கும் உள்ளே நடந்து போய்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க அப்கிரேட் ஆன பிறகு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஃபாஸ்ட்டு போயிட்டு இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் இல்லை, வண்டி அதனால தான் ஸ்லோவாக போகுது.
ஒரு 2 நிமிஷம் டிலேயில் அம்பத்தூர் ரீச் ஆயிடுச்சுங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6:24, டைம் பார்த்தீங்கன்னா 6:26 ஆகுது. இந்த அம்பத்தூர் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த வண்டி கொடுத்தாங்க. ஸோ க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் ஆகும். முன்னாடிலாம் பெரம்பூர் விட்டால் டேரெக்டாக திருவள்ளூர் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக அம்பத்தூர் ஹால்ட்டு விட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேஷன் என்ட்ரி எக்ஸிட் அப்படி காட்ட முடியாது. ஃபுல் ஸ்டேஷனுமே காட்டி தான் நம்ம அவ்வளோ க்ரௌடு நிற்கும். பெரம்பூர்லேயும் பார்த்துருப்பீங்க, அம்பத்தூர்லேயும் பார்த்துருப்பீங்க. அடுத்த அஃபிஷியல் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவள்ளூர் தான். கொஞ்சம் ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக போகும். ஸ்டேஷன் ஸ்கிப்லாம் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணும். தெரியலையா? நார்மலாக ஒரு ட்ரெயினுக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ் ஒரு ஸ்டேஷன் கொடுத்தாங்கன்னா நைட் ஹால்ட் வந்து அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கணும். ஸோ இன்கேஸ் எல்லா வண்டிக்கும் சென்னை சென்ட்ரல் பிரைமரி ஹால்ட் கொடுத்தாங்கன்னா நைட் ஹால்ட் வண்டி அங்கே வந்துடும். லைக் கோவை பிருந்தாவனுக்கு. பட் ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரைமரி மெயின்டெனன்ஸ் சென்னை சென்ட்ரல் தான். பட் ஆனால் நைட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில் இருக்கும். ஸோ மார்னிங் அங்கே கிளம்பி இங்கே வந்துட்டு அந்த இன்பிட்வீன் டே ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அகைன் ஈவினிங் கிளம்பி நைட்டு ஜோலார்பேட்டை போய்டும். நைட் ஹால்ட் ஜோலார்பேட்டையில் இந்த வண்டிக்கு. சென்னை அரக்கோணம் லைனில் புதுசாக லான்ச் ஆகி இருக்கக்கூடிய ஏசி இஎம்யூங்க எனக்கு இது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன் 1:30 போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் 1:30 போல் 1:10 தான் போகுது ட்ரெயின். சன்செட் வியூ செம்ம அழகாக இருக்குது பாருங்களா, பார்க்க சொல்லவே. திருவள்ளூரில் கூட எவ்வளோ க்ரௌடு நிற்கிது பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு சண்டேங்க. அது நோட்டில் வச்சுக்கோங்க. நார்மல் நாளில் எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் டிலேயில் திருவள்ளூர் வந்துச்சுங்க. 6:38 ஷெடியூல். டைம் பார்த்தீங்கன்னா 6:48 ஆகுது.
நிறைய க்ரௌடு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் டிபோர்ட் ஆவாங்க இந்த வண்டிக்கு. 10 மினிட்ஸ் டிலேயில் அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. 7:03 ஷெட்யூலு 7:13 வந்துருச்சு. ஸோ எல்ஹெச்பி மாற்றி சம்பவம் எதுவுமே பண்ணலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சம்பவம், சின்ன சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ கோச் காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா 2 கோச் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த வண்டி ஆல்ரெடி ஹை டிமாண்டில் போகிற வண்டி. கோச் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி மாற்றின பிறகு 2 கோச் டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் 20 கோச்சஸ் இருந்துச்சு, அதை 18 கோச்சஸாக மாற்றிட்டாங்க. அரக்கோணத்துலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பி வச்சோங்க. ஸோ அரக்கோணத்துலேருந்து காட்பாடி ஸ்டெச் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக நம்ம வண்டிக்கு 4 இருக்குது. ஸோ இது ஒர்க்கு ஸ்பெஷல் சொல்லியிருப்பேன். மெயினாக இருந்த ஸ்டெச்சை பார்த்தீங்கன்னா அந்த அரக்கோணத்துலேருந்து காட்பாடி இன்டர்மீடியேட் தான் ஏறுவாங்களே. சித்தேரி நிற்கும், அதுக்கப்புறம் வாலாஜா ரோடு ஹால்ட் இருக்குது, அப்புறம் சோளிங்கர் இருக்குது, முகுந்தராயபுரம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நின்று தான் போகும். சித்தேரி ரீச் பண்ணிடுவோங்க. ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:17, டைம் பார்த்தீங்கன்னா 7:23 ஆகுது. ஒரு 6 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. ஸ்டேஷனில் ஒரு லைட்டு கிடையாது. நானும் என்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ட்ரெயினோட லைட்டு தானே தவிர ஸ்டேஷனில் ஒரு டியூப் லைட்டு கூட தெரில. ஸோ அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு சோளிங்கருங்க. டென் மினிட்ஸ் டிலேயில் ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் வந்து 7:35, டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட்பாடி, ஆம்பூர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் டு காட்பாடி ஸ்டெச் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கும். ஷோலிங்கர்லாம் நான் அந்த கோவிலெல்லாம் போக சொல்ல பார்த்துருக்கேன். மார்னிங் அவ்வளோ பேர் நின்று ஏறுவாங்க. ஸோ மெயினான க்ரௌட் ஏறுறதே பார்த்தீங்கன்னா இந்த காட்பாடியிலேருந்து அரக்கோணம் ஸ்டெச் வரைக்கும் தான். முகுந்தராயபுரம் வரைக்கும் இருக்குது புக்கிங். இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுந்தராயபுரம் வரைக்குமே நிறைய புக்கிங் இருக்குது. என்னடா இந்த வண்டியில் புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி புக்கிங் சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஃபுல்லாக அன்ரிசர்வ்டு புக்கிங். பொறுத்த வரைக்கும் சேர் கார் ஏசியில் புக்கிங் இருக்குது. முகுந்தராயபுரத்தில் கரண்ட் ஜோலார்பேட்டைக்கு 20 சீட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஷோலிங்கர் தாண்டின பிறகு என்ன ரீசனுன்னு தெரில. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே சிக்னலுக்காக நின்றுட்டுருக்கு. முன்னாடி ஏதாச்சும் வண்டி போதான்னு கூட தெரியல. ஆப்போசிட் டைரக்ஷனில் வண்டிங்களாக போயிட்டுருக்குங்க. 3வது வண்டி போகுது இப்போ எதிர்க்க. இருபது நிமிஷம் கழித்து இப்போ தாங்க சிக்னல் போடுறாங்க. என்ன ரீசனுன்னு தெரியல. எதிர்க்க 3 வண்டி போச்சு. அந்த வண்டி கிராசிங்க்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசனுக்காக சிக்னல் போட்டாங்கன்னு தெரியலை. டே டைமில் 5Xல் எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்குது. நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வியூ எனக்கு பிடிச்சிருக்குங்க. கேமராவில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வியூ செம்ம சூப்பராக இருக்குது.
25 நிமிஷம் டிலேயில் வாலாஜா ரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிருக்குங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:53, டைம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆகுது. என்ன ரீசனுக்குன்னு தெரியல. இந்த ஸ்டேஷன் அவுட்டர் ஒரு சிக்னலில் 25 நிமிஷம், அதாவது 20 நிமிஷத்துக்கு மேலே ஹால்ட்டு போட்டாங்க. முன்னாடி எந்த வண்டியும் கிராசிங் இல்லை, முன்னாடியும் எந்த வண்டியும் போல் கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எந்த ரீசனுக்கு நிறுத்தி வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகுந்தராயபுரம் இருக்குது. முகுந்தராயபுரத்தை அடுத்து காட்பாடி. ஸோ நான் எல்லா ஸ்டேஷன்ஸுமே கிளியராக கவர் பண்ண மாட்டேங்க. இது ரெகுலர் விளாக் கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் வந்து ஐசிஎஃப்ல ரன் ஆக சொல்லி ஃபுல் கிளியர் விளாக் எடுத்து போட்டிருக்கோம். இதை எல்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் டே கவர் பண்ணி ஆகணும்னு தான் சொல்லி வந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடியில் மீட் பண்ணுறேன் நான். முகுந்தராயபுரத்தில் நார்மலாக டீ போர்டிங்கும் அதிகமாக இருக்கும், போர்டிங்கும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி போர்டிங் இருக்காது, பட் ஆனால் டீ போர்டிங் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போர்டிங் ஆவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் வாலாஜாவில் டிலே இருந்த வண்டி இங்கே 2 நிமிஷம் கவர் பண்ணி 23 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கு. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 8:03. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:26க்கு வந்துருச்சு. V80 வந்தாச்சுங்க. पुरानी தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்னை सेंट्रल से चलकर जोलारपेटे को जाने वाली देवगिरी एक्सप्रेस कुछ समय में प्लेटफॉर्म क्रमांक 20 மினிட்ஸ் டிலேயில் காட்பாடி ரீச் ஆயிருக்குங்க. ஷெட்யூல் வந்து 8:28, டைம் பார்த்தீங்கன்னா 8:48 ஆகுது. ஸோ க்ரௌடு நிறைய பேர் இங்கே இறங்கிட்டாங்க. பட் ஆனால் போர்டிங்கும் நிறைய பேர் இங்கே ஏறுறாங்க காட்பாடியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் அந்த மாதிரி போகிற க்ரௌடு. சென்னையிலேருந்து காட்பாடி வரைக்கும் எக்கச்சக்கமான க்ரௌடு இங்கே டீபோர்ட் ஆகிடுச்சுங்க. செம்ம முரட்டு வண்டிங்க இவன். திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து கோரக்பூர் வரைக்கும் போகிற ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ். அன்றி சவுடு பண்ணாக இருக்கு. ஓ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? என்ன க்ரௌடுங்க. எப்படி இதில் கோரக்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சரியமாகவே இருக்கிற ஒரு விஷயம். ஆம்பூருக்கு முன்னாடி மேல்பட்டின்னு ஒரு ஊரில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓவர்டேக் இருக்குது. ஆஸ் பர் ஷெட்யூல் ரெகுலர் டைமிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி செம்ம ப்ரையாரிட்டி வண்டி, ஓவர்டேக்கில் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு ஓவர்டேக் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 06027 சென்னை போத்தனூர் சம்மர் ஸ்பெஷலுங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். இவன் 5:55 கிளம்புனால அவன் பார்த்தீங்கன்னா 6:35 தான் சென்னையிலேருந்து கிளம்புனான்.
பட் ஆனால் ஜோலார்பேட்டை அரைவல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 9:50, நம்மளுக்கு 10:30 தான். ஸோ அவனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே அவன் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போவான். இந்த வியூ ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நைட் டைமில். பட் ஆனால் மலைகளோட செம்ம அழகாக இருக்குங்க பார்க்க சொல்ல. தெரியுதுங்களா மலை? மேகத்துக்கு பின்னாடி நிலா ஒளிஞ்சிக்கிட்டு அந்த ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க வெளியில். ஸோ பார்க்க சொல்ல செம்ம அழகாக இருக்குது. ஆம்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். 30 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் வந்து 9:23, டைம் பார்த்தீங்கன்னா டாட் 9:53 ஆகுது. ட்ரெயினில் வந்து ஆல்மோஸ்ட் க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பூரில் இறங்கிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஹால்ட்டு தான் இருக்குது, வாணியம்பாடி. அப்புறம் டேரெக்டாக ஜோலார்பேட்டை தான். முன்னாடி அந்த வண்டி ஓவர்டேக் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அந்த வண்டி உடனே போனதுனால அப்படியே ஸ்லோவிலேயே தான் உருட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்லாக் இருக்குது நம்மளுக்கு வாணியம்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டைக்கு. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோம் தெரியல. ஸோ 45 மினிட்ஸ் கிட்ட ஸ்லாக் இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு ஜோலார்பேட்டை ரீச் ஆகிறோம்னு சொல்லி போய் பார்ப்போம். க்ரௌடு தெரியுதுங்களா? இறங்கி போகிற க்ரௌடு இங்கே ஆம்பூரில். ஃபேர் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிடுறேங்க. சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை வரைக்கும் இந்த அன்ரிசர்வ் கோச்சை ட்ராவல் பண்ணிங்கன்னா 90 ருபீஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ரயில் ஒனில் போட்டேன். ஸோ ரயில் ஒனில் அன்ரிசர்வ்லாம் போட்டிங்கன்னா 3% டிஸ்கவுண்ட்டோட எனக்கு 87 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ இதே நீங்கள் ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணனாலும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து ஏசி சேர் கார் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் 370 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து கரண்ட் அவைலபிலிட்டி நம்மளுக்கு அரக்கோணத்துலேருந்தே காட்டுச்சு. ஸோ அரக்கோணத்துல ஜோலார்பேட்டை 270 காட்டுச்சு. யாரோ ஒருத்தர் அம்பத்தூர்லேருந்து அரக்கோணத்துக்கு ஏசியில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து அம்பத்தூருக்குமே கரண்ட் காட்டுச்சு, அரக்கோணத்துல ஜோலார்பேட்டைக்கும் கரண்ட் காட்டுச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச்சுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் கோவை பிருந்தாவன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணத்துக்கு புக்கிங் காட்டாது. ஸோ புக் பண்ண ஆப்ஷன் கிடையாது. சென்னை சென்ட்ரல் காட்பாடி வரைக்கும் புக் பண்ணலாம், அரக்கோணத்துக்கு புக் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. பட் ஆனால் இந்த வண்டியில் நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்ட்ரெச்சு கூட புக் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். அந்த சென்ட்ரல் அம்பத்தூருக்குலாம் புக்கிங் வச்சுக்க மாட்டாங்க. சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சேர் காரில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். தேர்ட்டி மினிட்ஸ் டிலேன்றது ஒரு 2 மினிட்ஸ் கம்மியாகி 28 மினிட்ஸ் டிலேயில் வாணியம்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:38, டைம் பார்த்தீங்கன்னா 10:06 ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அஃபிஷியல் ஹால்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டை தான் ஹால்ட்டு. ஸோ ஜோலார்பேட்டை அரைவல் பார்த்தீங்கன்னா 10:30 தான். ஸோ ஆஸ் பர் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 22 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. எத்தனை மணிக்கு போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் டேரக்ட் கிளியரன்ஸ், முன்னாடி அந்த வண்டி மட்டும் தான் போகிறோம். இப்போ நேரம் உள்ளே போயிட்டுருப்பான். ஸோ டேரக்ட் கிளியரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா மதுரை காய்ச்சக்கூட ஸ்பெஷல் வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஒரு டைம் ட்ராவல் பண்ணோம்னு நினைக்கிறேன், மதுரையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் அந்த ட்ரெயினில். ஸோ ஸ்பெஷலாக ரன் ஆகிட்டு இருந்தால் இப்போ ரெகுலர் ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது. வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு.
லாஸ்ட் டைம் ஜேர்னி பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் 2வது கோச்சு 3வது கோச்சில் இருந்தேன். ஸோ இறங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதே கோச்சில் இருந்தால் இறங்கணும். ஏன்னா ஐசிஎஃப்ல வந்து இந்த வெஸ்டபிலிட்டி கனெக்டிங் கிடையாது. ஸோ ஒரு கோச்சில் ஒரு கோச் போனோம்னா நம்ம இறங்கி தான் மாறுற மாதிரி இருந்துச்சு. ஐசிஎஃப் அன்ரிசர்வ் கோச்சஸ்லாம் மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். அந்த வெஸ்டபிலிட்டி கனெக்டிங் இருக்காது. பட் ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா எல்ஹெச்பி மாற்றின பிறகு ஃபுல் எண்ட் டு எண்ட் கனெக்டிங் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்து போய்டும். ஸோ ஒரு 6-7 கோச் நடந்து போய்ட்டு அந்த ஜோலார்பேட்டில் இறங்கி போகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையும் கனெக்டிங் ஜேர்னி ரொம்ப டைட்டாக தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ 10:30 அரைவலா. ஸோ 11:30க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பத்தூரில் பஸ், சென்னை போகிற பஸ். நம்ம ஆல்ரெடி ஜேர்னி பண்ணியிருப்போம். திருப்பத்தூர் சென்னை ஃப்ளவர் சிட்டி ரைடர்னு சொல்லிட்டு 11:30 பஸ்ஸு. ஸோ அதே பஸ்ஸில் தான் திருப்பி டிக்கெட் போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து 3 நாள் லீவு கழிச்சு வருது. ஸோ May 1, 2, 3 நாள் லீவு கழிச்சு ரிட்டர்ன் போகிற க்ரௌட் இருக்கும். அதுவும் நார்மலாகவே சண்டே நைட்டு சீட்டு கிடைக்காது. இதை 3 நாள் லீவு கழிச்சு வர போகிறது. ஸோ பயந்துக்கிட்டே தான் நான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிவிட்டேன். கடைசி ஒரு சீட்டு இருந்துச்சு. ஸோ ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ அது 1 hour இருக்குது டைமு. பட் ஆனால் நான் அங்கேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போனோம். ஸோ இறங்கி டக்குன்னு அவுட்டர் முடிச்சு திருப்பத்தூர் போய்ட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி எப்படி நடந்து போயிட்டு ஜோலார்பேட்டை என்ட்ரா வர கர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26 மேடு புது கோச்சுங்க. ஸோ அந்த ஃப்ளெக் டைப்லேயே தெரியும். யூஎஸ்பியும் டைப் சியும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக் டைப்புன்னு பார்த்தா ஒன்று தான் இருக்கும். மேடு புது கோச் வாஷ்ரூமில் தாங்க இருக்கும். ஸோ ரெட்டு மேட்டெல்லாம் போட்டு இருக்கு. தண்ணியும் வருது. ஸோ சோப் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. புது கோச் எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும். போக தான் நிலைமை தெரியும். நம்ம சென்ட்ரல்லேருந்து கிளம்ப சொல்ல பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஜேபி தாங்க. சரி இப்போ தான் வந்திருக்கான் போல இருக்குது. சரி எல்லோரும் இறக்கி விட்டு எடுத்து யார்டில் தள்ளியிருக்காங்க வண்டியை. வெற்றிகரமாக ஜோலார்பேட்டை வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:24 ஆகுது. ஸோ 6 minutes பிஃபோர் டைம்லேயே வந்திருக்கும். லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க. ஸோ ஜோலார்பேட்டை ரீச் ஆயாச்சு ஒரு 6 minutes பிஃபோர் டைமில். ஷெட்யூல் 10:30, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:24க்கு வந்துருச்சு. ஸோ அங்கே அந்த டிலே, அங்கே 25 நிமிஷம் போட்டது, இதெல்லாம் தான் இந்த டிலே. இல்லைனா வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன் உழைப்பாளர்களின் ரதம் என்று அழைக்கப்படும் ஏலகிரி வண்டியில் vlog பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்ஹெச்பி ரன்னை கவர் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேனே. ஸோ நிறைய குடியாத்தெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் vlogல காமிச்சிருப்போம். ஸோ எல்ஹெச்பின்ற ஒரு ரீசனுக்காக தான் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பரான ஜர்னி. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கும். டடா.